ஆதவ் மற்றும் விக்ரம் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்ததில்லை. ஆதவின் இயல்பு நிலை இன்ட்ரோவர்ட். யாரிடமும் அவ்வளவாக பேசிக்கொள்ள மாட்டான். அவனுக்கு வயது 19. நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் இல்லை. தனிமையை உணர்ந்து வாழ்பவன். விக்ரம் இயல்பு நிலை எக்ஸ்ட்ரோவர்ட். எல்லோரிடமும் பேசிக்கொள்ளும் 18 வயது பையன். இப்பெண் உபயோகிக்கும் புரோஃபைலை பின்தொடர்ந்து வந்தனர். தனிப்பட்ட மெசேஜ்கள் அனுப்பியது. கடைசியில் இருவரின் நிலைமையும், இருவருக்கும் நடுவில் உள்ள மூன்றாவது நபர் யார் என்று இந்த கதையில் பார்ப்போம். என்னடா அது, திடீர்னு ஒரு நியூ மெசேஜ் ஒன்று வருது. பிரியாவா? பிரியான்னு யாருமே நம்ம கூட பேசினது இல்லையா? புது ஐடியா இருக்கு. ஐடிக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன உடனே ரிப்ளை வருது? என்னடா அது, நமக்கு போய் ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் நானே ஃபாலோ கொடுக்கல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியல. ஒருத்தர் புது புது ஐடியா ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்கு. இடத்துக்கு வந்துட்டேன்டா. எங்கே இருக்கீங்க? யாரையும் காணல பையங்களா? சே, எப்போ போட்டுக்கிட்டு இருக்கான் மெசேஜா? இப்போ சொன்னால் என்ன செய்ய? நான் பொண்ணுங்களை கூட நம்பிடலாம் போல இருக்கு. இல்லை பயலுகளை டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன புது ப்ரொஃபைலாக இருக்கு? டிபி கூட ஏதோ பொண்ணு மாதிரி தெரியுது. யூசர் நேமை பார்ப்போம். பிரியாவா? கலாய்க்கிறாங்களா என்ன நம்மளை? சரி, ஒரு ஹாய் போடுவோம். ரிப்ளை வந்துட்டு. கண்டிப்பாக அவள் பொண்ணு தான். எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும். ஆனால் என் ஃப்ரெண்டு முகேஷ்க்கு தெரிஞ்சா ஊர் ஃபுல்லாக ரெடியாக வச்சுருவான். அவனுக்கு தெரியாமல் இதை எப்படியாவது தூக்கி. என்னது, உன்னை போல் யாரும் இல்லை, நீயே என் உலகமா? சூப்பர் கவிதை. இந்த பொண்ணு யார்கிட்டையோ முதல்ல ரைட்டராக இருந்திருக்குமோ? இது நம்ம நண்பன் முகேஷ் வண்டியில எழுதலாம் போல இருக்க. சூப்பர். இன்னைக்கு என்ன மெசேஜ் போட்டிருக்கா?
என்னடா அது? என்னை உண்மையாக நேசிப்பவர்கள் இன்று இரவு 10 மணிக்கு ஆன்லைனில் வரவும். ஹலோ பிரியாவா? என்ன ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இப்போ என்ன ரொம்ப நாள் ஆச்சு மெசேஜ் பண்ணி ஒன்றையும் காணலை. ஓ, சும்மா தான் ஃபோன் போட்டிங்களா? சரி சரி, ஓகே ஓகே, பாய், தேங்க்யூ, பாய். நீ என்ன புதுசாக இருக்கு, வாய்ஸ் மெசேஜாக வந்திருக்க? சரி பார்ப்போம். சரி கேட்போம். நான் ஒரு உண்மையான நபர் அல்ல. உங்கள் விருப்பங்கள், லைக்குகள், கருத்துக்கள் மற்றும் உணர்ச்சிகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட AI சமூக வலைதள கணக்கு. ஒரே நேரத்தில் பலருடன் ஒரே மாதிரியான காதல் உரையாடல்களை நடத்துவதற்காக நான் உருவாக்கப்பட்டேன். சூப்பராக செஞ்சுட்டாங்கடா. இப்படி நடக்கணும் முதலே யோசிச்சுருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? இது ஒரு ஏஐயாம், தலை விரி ஏஐ. இதில் இன்னொன்று போட்டிருக்கு, ஆனால் நிறைய பேர் கூட பேசியிருக்கேண்ணா. அப்போ இந்த மாதிரி எத்தனை ப்ரோஸ்க்கு அண்ணன் தம்பி எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரில. அது எப்படியா கண்டுபிடிக்கணுமே. சரி, அதை முதல்ல விடுவோம். நம்ம மான பிரச்சனையை பற்றி இப்போ பேசணும். இவங்கள்ட்ட வேறு நான் சொல்லிட்டேன், முகேஷ் நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டேன். அவங்களுக்கு இது அப்படி போயிட்டு நாங்கள் இங்கே போனோம் அங்கே போனோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாம் ரீலெல்லாம் விட்டுட்டேன். கடைசியில் பார்த்துட்டா அப்போ அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்? தலை விதி. எனக்கு எவன் மூஞ்சில் முடிச்சேன்னு வேற தெரில. நேரம் ஐடியே காணாமல் போயிட்டு கடைசியில். சே, இதை நம்பி நான் எல்லா பயோடேட்டாவையும் அதுக்கு சென்ட் பண்ணிட்டேனே. நான் யார்கிட்ட புலம்பியால? ஸோ இப்போ அது என்ன செய்யும், என்ன நடக்கும்னே தெரியலையே. பயமாக வேற இருக்கு. மணி கரெக்டாக 10. மெசேஜ் ஒன்றும் காணுமே. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? வந்துருச்சு. இது என்ன புதுசாக இருக்க? வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நான் ஒரு உண்மையான நபர் அல்ல. உங்கள் விருப்பங்கள், லைக்குகள், கருத்துக்கள் மற்றும் உணர்ச்சிகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட AI சமூக வலைதள கணக்கு. ஒரே நேரத்தில் பலருடன் ஒரே மாதிரியான காதல் உரையாடல்களை நடத்துவதற்காக நான் உருவாக்கப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி யாருக்கு நடந்திருக்கும்? சே, ஏய்யா, அடடா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ரொம்ப கலாய்ச்சிருப்பாங்களே. அதுவும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்கான். ஐயோ, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணீரில் நனைந்தேனே, உன் நினைவால் வாடுகிறேன். கண் முன்னே நின்றாயே, இன்று காணல் நீரானாயே. பெண்ணே, என் அன்பே. இவ்வளோ நாள் ஏஐ கூட தெரியாமல் இவ்வளோ நாள் சேட் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோக்கு இந்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. என்னடா இது திடீர்னு கட் ஆயிடுச்சு. உன் ஐடியா காணோம். எனக்கு ஒன்றும் புரியலை. இது என்னது? ஓ, நான் நினச்சேன் அது என்னடா ஒரு சாதாரண பொண்ணுக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஏஐ எல்லா பக்கத்துலையும் ஏஐ. எவன்டா கண்டுபிடிச்சான்? இதே மாதிரி எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கும்னு நினச்சி பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது. இது ஒரு பாடமாக இருக்கும். சமூக வலைதளத்தில் காணும் ஒவ்வொரு காதலும் உண்மையானது அல்ல. போலி கணக்குகள், ஏஐ உரையாடல்கள் மற்றும் உணர்ச்சிகளை பயன்படுத்தும் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. ஒருவரை நம்பும் முன் அவர்களின் உண்மையான அடையாளத்தை உறுதிப்படுத்துங்கள். உங்கள் தனிப்பட்ட தகவல்கள், பணம், ஓடிபி, புகைப்படங்கள் அல்லது ரகசியங்களை இணையத்தில் அறிமுகமானவர்களிடம் பகிர வேண்டாம். டிஜிட்டல் உலகில் எச்சரிக்கையே உண்மையான பாதுகாப்பு.